ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம முருகன் அடிமை சேனலில் ஒரு க்யூட் வீடியோ பார்க்கலாம். நம்ம கிக்கி மிக்கி பிளாக்கியோட வீடியோஸ் வந்து எல்லோரும் லைவில் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோவாக எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா மிக்சியில் தான் உட்காருவாங்களாம், கீழே உட்கார மாட்டாங்களாம். அவங்க அடம் முடிச்சு இவங்க மற்ற 2 பேர்கிட்டையும் ஃபைட் பண்ணிவிட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. பார்க்குறது பார்த்தீங்களா? எனக்கு என்னமோ இவ பார்வை மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் அழகாக க்யூட்டாக இருக்காங்க. மிக்கி வந்து நீ மட்டும் தான் படுப்பியா, நானும் படுத்துக்கிறேன்னு படுத்து எழுந்து ஓடிட்டு இருந்துச்சு. அப்பயும் இந்த பிளாக்கி வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கா. வேறு எங்கேயாச்சும் போகிறாங்களா, கண்ணு சொருவுது. தூங்கினா என்ன, தூங்கக்கூடாது. அவங்க எங்கேயாச்சும் போடுறாங்களா ஓடுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும்னு அவங்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இவங்க எங்கே என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு மிக்கியும் கிக்கியும் கிளம்பிட்டாங்க வெளியில். ஆனால் பிளாக்கி நோட் பண்ணிகிட்டே இருக்கா, எங்கே போகிறாங்க எங்கே வராங்க தெரியலையே சொல்லிட்டு. இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. மில்க்கும் குடிப்பாங்க, இப்போ சாதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க, நான்வெஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கெங்கே நாங்களாம் எடுக்க வைக்கல, அவங்க மம்மி தான் தூக்கிட்டு வராங்க. எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வருதுங்க. நம்ம வீட்டில் போடுறத விட அவங்களுங்க தூக்கியாந்து கொடுக்குறாளுங்க. மேன்னு கத்தின உடனே குட்டிங்க ஃபுல்லாக போயிடுங்க. போன உடனே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிலாம் இருக்க பாருங்க, அந்த அரணை ஓணம் இதெல்லாத்தையும் தூக்கிட்டு வருது. உயிரோடு பிடிச்சி எடுத்தாந்து கொடுத்துடுது அவங்க பிள்ளைங்கிட்ட. 3 பேர் சேர்ந்து சாகடிக்கிறாளுங்க. இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இவெல்லாம் பாரு பானை உள்ள இறங்கிட்டா. பானை உள்ள இறங்கி ஏதோ தூளி ஆட்டுற மாதிரி இந்த கவர் போட்டு ஆடிட்டுருக்கா. இதே ஒரு வேலையாக இருக்காங்க. இந்த பானையை நான் எடுத்துட்டேன் இப்போது. ஏன்னா உடச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, தண்ணி பிடிக்கலான்னு வச்சுருந்த பானை. சரி வேணான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சோம். கொஞ்ச நாளைக்கு எடுத்து வச்சதுக்கு இந்த மாதிரி கூத்து நடக்குது பாருங்கள். இப்போ நம்ம கிக்கி வந்து கீழே இருக்கா, மிக்கி வந்து பானைக்குள்ளே இருக்கா. இப்போ கிக்கி என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக இவளை ஏற்றி தள்ளிட்டு இவ ஏறலான்னு பார்க்குறா. இவங்க வந்து பானை உள்ள இருக்காங்க. இன்னும் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அந்த நம்ம பீட்ரூட் சீவுறோம்ல, பீட்ரூட்டுன்னு இல்லை எல்லா காயும் சீவுறது தான். அந்த சீவலை வந்து பிடிச்சி ஆட்டி அடி பார்ப்பாங்க அவங்க, ஆடுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு கிச்சன் ரேக்கை எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். அதையும் இவனுங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். மிக்கி அங்கே மேலே வந்து சீவலை பிடிச்சி ஆடிட்டு இருப்பா. கிக்கி வந்து உள்ளே இறங்கிட்டான். யாராச்சும் எப்படியாச்சும் போங்க, நான் பானைக்குள்ளேயே இருக்கிறேன்ற மாதிரி அவக்கே உள்ளே இறங்கிட்டா. எட்டி பார்க்குறா நம்ம மிக்கி. என்ன இவளும் கீழே படுத்துட்டா, நம்ம போகலாமா வேணாமான்னு பார்க்குறா. உள்ளே இறங்கலான்னு ட்ரை பண்ணிட்டா, நான் ட்ரை பண்ணுற முடியல. சரி என்ன பண்ணலாம், நம்ம மறுபடியும் போகலாமா உள்ளே இறங்கலாமான்னு ரொம்ப நேரமாக யோசித்து பார்த்தாங்க. உடனே பிளாக்கி வந்துட்டாங்க மிக்சியை விட்டு. மிக்சியில் இருந்தது போதும், நீங்கள் எல்லாம் பானை உள்ள இறங்குறீங்க, நானும் பானை உள்ள இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டே வந்துட்டா. இவன் இறங்கி பார்த்தா இறங்க முடியல மிக்கியால். மிக்கி உடனே எழுந்துட்டா. சரி நம்ம வழக்கம்போல் போய் சேவலை பிடிச்சி ஆடிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. உடனே நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பிளாக்கி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கிக்கி பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸை பிடிச்சின்ற ஒரு சந்தோஷத்தில் உட்காந்துருக்கா பானைக்குள்ளே போயிட்டு. உடனே நம்ம பிளாக்கி இறங்கிட்டான். அவள் குட்டியோண்டு இருக்கிறதால அவளை ஈஸியாக சருன்னு இறங்கிட்டான். 2 பேரும் எட்டி பார்த்தா எப்படி இருக்கு பாருங்கள். இருங்க லைட் வச்சு காமிக்கிறேன், ஒன்றும் தெரியல இருட்டில். எப்படி பார்க்குறாங்க பாருங்கள், பாவம் புள்ள வெளியில் நிற்கிது. இவங்க 2 பேருக்கும் இந்த பானை திட்டமாக இருக்கிறதால உள்ளே இறங்கிட்டாங்க. இவங்க வந்து சீவலை எடுத்து ஆடி ஆடி பார்க்குறாங்க, இந்த கையோடு வருமா வராதான்னு. ஆனால் வராது, நான் மாட்டி வச்சுருக்கேன்னு அவங்களுக்கு தெரியல. என்னடா 2 பேரையும் உள்ளே இறங்கிட்டாங்கன்னு வேறு இன்னொரு டைம் வேறு செக் பண்ணுறா வேறு உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு. இவங்க 2 பேரும் கிடச்சதா இடம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துட்டாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் பூனைக்குட்டிலாம் இருக்குங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப அரைஜாக பண்ணுறாளுங்க இவளுங்க. ஃபுல்லாக பொம்பளை பிள்ளை தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா 2 பேரும் பொம்பளை பிள்ளை. ஆக்சுவலாக அவங்க அம்மா 2 பேரும் அக்கா தங்கச்சி. அந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து 5 குட்டி போட்டாங்க. பிறக்கும் போதே 2 குட்டி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க போட்ட அந்த இதுலேருந்து 3 குட்டி வந்து பொம்பளை பிள்ளைங்க. ஒரு பூனையோட குட்டி 1, இன்னொரு பூனையோட குட்டி 2. ஆனால் வந்து இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சின்றதால 3 குட்டியும் ஒன்றா வளர்க்குறாங்க. இந்த அம்மா வந்து ஃபீட் பண்ணும் போது 3 பேருக்கும் ஃபீட் பண்ணுவாங்க, அந்த அம்மா வந்து 3 பேருக்கும் ஃபீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வேறு எங்கேயும் நடக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் இதான் ஃபஸ்ட் டைம் பூனை வளர்த்துட்ருக்கேன். ஆனால் இவளுங்க பூனையாக வளர்க்கல. நான் வந்து பேர் டொண்டு குண்டுன்னு வச்சுருப்பேன், எனக்கு கொஞ்சம் குண்டாக புதுசு புதுசு இருப்பதில் குண்டு. சரி இவ்வளோ குண்டுன்னா திரும்பி பார்க்கலன்றதால இவ பேர் டொண்டுன்னு வச்சிட்டேன். பேர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, யாரும் திட்டாதீங்க. ஆனாலும் வந்து கூட்ட உடனே வந்துடுவாளுங்க.
அவங்க பிள்ளைங்க தான் கிக்கி மிக்கி பிளாக்கி. பிளாக்கி தான் வேறு பேர் வச்சுருக்கலாம். சரி பிளாக்காக இருக்கிறதால பிளாக்கின்னு வச்சேன். நாங்கள் மேம் செல்லமாக கூப்பிடுறது பார்த்திங்கன்னா கருவண்டுன்னு கூப்பிடுவேன். அப்போ தான் அவங்க ரியாக்ஷன் நல்லா தெரியும். அது சும்மா ஃபண்ணுக்காக அப்படி கூப்பிட்றது. நிஜமாலாம் அப்படி பேர் வைக்க மாட்டேன். பாருங்கள் கேஸ் ரிப்பேர் இப்போ தான். அதாவது கேஸ் கம்பெனிக்கு தான் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னா சொல்லுங்கள், வருவாங்க, 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. பாருங்கள் பிடிச்சி இன்னும் வேலை பண்ணுறத பாருங்கள். ரொம்ப அடித்தாங்கன்னா நான் போய் தடுப்பேன் கூட. தடுக்க பார்த்து என் கையை பிடிச்சி பக்கத்தில் வச்சு அடிப்பாங்க. இதே ஒரு வேலை. இவங்களுக்கு எனி டைம் செல்லு தான் வேணுமா. நான் செல்லு எடுத்துகிட்டு கிட்ட கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டாலே போதும். அந்த செல்லோட கவர் இருக்குது, ஓப்பன் க்ளோசிங் கவர், அந்த கவரை பிடிச்சி ஆட்டுற வேலை. செல்லை பிடிச்சி இழுப்பா கிட்ட எடுத்து வந்து கொடுன்னு சொல்லிட்டு. இவங்க பாருங்கள் கையில் ஒன்று கூட வச்சிடக்கூடாது. அந்த ஜிங்க்கு ட்ரே வந்து கொடுக்க சொல்கிறா. அதில் ஏறி உட்காரணும். நான் அதை அப்பப்போ அடிக்கடி கேமரா என்னோடய மொபைல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். லைவ்லாம் போடுற மாதிரினா அதில் தான் வைப்பேன் நான். சரி ஸ்டேபிளாக நிற்குதுன்னு சொல்லிவிட்டு எதையுமே விடக்கூடாது. அங்கே பார்த்தா அவள் எடுக்கலாம், இங்கே பார்த்தா இவ எடுக்கிறா. உடனே இப்போ பிளாக்கி வந்து சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க. பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டாங்க, சண்டை போடலாமா வேணாமான்னு. அவ்வளோதான். இது ஃபுல்லாக நெல் மட்டும் தான், எங்களோட நிலத்தில் விளைஞ்ச நெல். அந்த நெல்லெல்லாம் இப்போது நாங்கள் அவிக்கணும். அவிச்சு நாங்கள் அரிசியாக அதை ரெடி பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே இவனுங்க அரிசியாக ரெடி பண்ணுறோனுங்க போல். எனி டைம் மேலே தாங்க சண்டை. சண்டைன்னு சொல்லக்கூடாது, விளையாடுறது. அவங்களுடைய விளையாடுறதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இங்கே விளையாடுறது, சூட்கேஸ் மேலே விளையாடுறது, டெய்லி இதே மாதிரி தான் விளையாடிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. நீ கடிச்சா பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மேலே ஃபுல்லாக காயமாக இருக்கும். ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இப்போ பிளாக்கி மேலே வேறு லைட்டாக டாட்டாக இருக்குது. இவங்க கடிச்சிக்கிறானுங்க வேறு. அப்பப்போ கடிக்கும் போது இதாகிடுச்சு. எனக்கு ஃபோன் தான் வேணும். நம்ம தடுக்கவும் முடியல. தடுத்தா நம்ம கையை பிடிச்சி பின்னாடி பேக்கில் இருக்க அந்த 2 காலை உதைக்கிறானுங்க. பிளாக்கி சும்மாவே இருக்காது. கையை வைக்காத, சண்டைக்கு உள்ள வராதுன்ற மாதிரி. ஆனால் பாசமான பிள்ளைங்க தான். நம்ம கிட்ட போயிட்டாலே வந்து டச் பண்ணோம் கொஞ்சம். ஆனால் மொபைல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். என்னோடய மொபைல் நான் அந்த பேக் கவரை போட்டிருக்கேன்னா அதை காமிச்சிட்டாலே போதும். அந்த ஃபோனை என்கிட்ட கொடுன்னு கேட்பா ஒருத்தவி. அது கிக்கி வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கும். எனி டைம் ஃபோனை கிட்ட காட்டவே கூடாது. நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா மொபைல் இடையே வச்சுட்டு தான் எடுப்பேன். வச்சுட்டு கொஞ்சம் இப்படி வெளியில் ஒருத்தருக்குன்னு வெளியே வந்துட்டேன்னா அவ்வளோதான். அந்த ஃபோனை கீழே தள்ளி தலைகீழ மாட்டி எப்படியோ டைரெக்ஷனில் மாற்றி வச்சுருவாங்க. இதுதான் என்னோடய வீடியோ எடுக்கிற செட்டப். ஆக்சுவலாக அது சிங்கில் வைக்கிறது. அதை தான் எடுத்து நான் ஃபோன் நிற்கும் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். இந்த பிளாக்கி மேப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் ஆக்சுவலாக நம்ம ஜாமான்லாம் கழுவிட்டு வைக்கிறோம். அந்த இடத்துலையும் விளையாடுவாங்க. எப்படி அட்ராசிட்டி பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். நம்ம ஏதாச்சும் ஒரு துணியை இப்படி காட்டிட்டுனா போதும், பிடிச்சி தூங்கிட்டு கால் கீழே இருக்கிறதில்ல, மேலே காலை தூக்கிட்டு தொங்குறாங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கிறாங்களாமா இவங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து இதில் ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அதுவும் கேட்டால் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். கூகுளில் இவங்களை ஃபோட்டோ எடுத்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இவங்க பையனா பொண்ணான. நான் இது வரைக்கும் வந்து பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா 2 பேரும் பையனானவே எனக்கு ஒரு ஷாக் ஆகிட்டேங்க. நான் பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும்னு அப்படின்னு கேட்காதீங்க. பிடிக்கும், பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும். ஏன்னா என்னடா 5 பூனைக்குட்டி, ஒருத்தவங்க குட்டி போட்டு 3 குட்டி போட்டாங்க. 5 பேர் குட்டி போட்டாங்கன்னா 15 குட்டி ஆச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. என்னை வீட்லேயும் சொன்னாங்க 5 பொம்பளை பிள்ளை வச்சுக்கின்னு ஒன்றும் பண்ண முடியாது, ஃபுல்லாக குட்டி போட்டுச்சுன்னு அவ்வளோதான் சொல்லிட்டு. அப்புறம் அதையும் மீறி நான் வச்சுருந்தேன். கடைசியில் 2 பையனாயிட்டாங்க, 1 பொண்ணாயிட்டாங்க. இங்கே பாருங்கள், இவங்க தண்ணி வந்து ஆக்சுவலாக ஓஸில் தண்ணி பிடிக்கிறோம். மார்னிங் பிடிக்கும் போது அது ஒரு ஓட்டை ஆகிடுச்சு. அதில் தண்ணி வந்து வருது. அதை வந்து ஏதோ இருக்குன்ற மாதிரி அவனுங்க கையை வச்சு அதை இது பண்ணுறானுங்க. வாயை வச்சோடனே மூக்கில் இருந்து ஏறுது தண்ணி, ஓடிற வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காலையிலே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து 2 பேரும் வந்து நின்றுப்பாங்க வெளியில். நின்றுட்டு அவங்க பிள்ளைங்களை வந்து வெளியில் கூப்பிட்டு வந்து விளையாட விடுவாங்க. இவளுங்க எப்படி சின்ன வயசில் மறையாறினாலுங்களோ அதே மாதிரி இதுங்களும் மறையேறுதுங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட்டில் ஏறுதுங்க தெரியுமா. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, சரி நாய்கி வந்தால் பிடிச்சிடும் சொல்லிட்டு நான் இதுங்களை ஃபாலோ பண்ணுற வேலை தான் என்னோடய வேலை. பின்னாடியே போவேன், எங்கே ஏறுதுங்கன்னு பார்த்து தூக்கிட்டு ஓடியாந்துருவேன். தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருற வேலை தான் என்னோடய வேலை. எட்டி பார்க்குறா பாருங்க, நான் வந்து தூக்க வரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குல்ல,
தூங்குறதுக்கும் பாருங்கள் 2 பேரும் சேமாக தான் தூங்குதுங்க. இவங்களோட அம்மா 2 பேரும் அக்கா தங்கச்சி அவங்க அப்படி தான் தூங்குவாங்க. இவங்க 2 பேரும் வேறு வயிற்று பிள்ளை தான். ஒன்று அக்காவோட பிள்ளை, ஒன்று தங்கச்சியோட பிள்ளை. இது 2 வந்து ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளை மாதிரி அவ்வளோ ஒரு இதுவாக பாசமாக இருக்குது பாருங்களேன். என்னால நம்பவே முடியல. எப்படிடா நம்ம அந்த குண்டு டுண்டையும் நான் ஒரே மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரியே இருக்குது. இதுங்களும் அதே மாதிரி அந்தளவுக்கு பாசமாக இருக்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆக்சுவலாக வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரவங்கெல்லாம் கேட்பாங்க என்ன, இது என்ன இது 2 பூனை இருக்குது, இதில் எது தாயின்னு கேட்பாங்க. 2 பேருமே தாய் தான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. பாரேன் எப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது சொல்லிட்டு கண்ணு வச்சுருவாங்க. என்ன பண்ணுறது, நம்பி தானே ஆகணும். நம்ம பிள்ளைங்களாட்ட வளர்ந்துட்டோம், அதுங்க பிறந்த பிள்ளைங்களும் வளர்க்குதுங்க. தூங்குற டைரெக்ஷனை பார்த்தீங்களா பிளாக்கிமா. ஆக்சுவலாக பிளாக்கி மட்டும் தான் பொம்பளை பிள்ளை, மற்ற 2 பேரும் அண்ணன் போல். ஏன்னா அவள் தான் லாஸ்ட்டாக பிறந்தனால தங்கச்சி. நான் எப்பயுமே அடிக்கடி ஒரு விஷயம் பண்ணுறது என்னென்னா, என்னோடய பூனைக்குட்டிங்க மூக்கை தொட்டு பார்ப்பேன். அவங்க மூக்கில் வந்து ஜில்லுன்னு ஒரு கை வச்சா இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி அந்த மூக்கில் கை வச்சு பார்ப்பேன். ஆக்சுவலி இவங்க அம்மா தான் வந்து நான் உட்காந்தா மடியில் ஏறி உட்காந்துக்குவா. இப்போ அதே மாதிரி ஒரு ஆள் மட்டும் ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலி பெரியவளோட புள்ளையா சின்னவளோட புள்ளையான்னு தெரியல எனக்கு. சின்ன பிள்ளை தான் வந்து என் மடியில் ஏறி உட்காந்துக்கும். அதே மாதிரி சேம் நான் உட்காந்தாலே வந்து மேலே ஏறி உட்காந்துக்கணும், பிடிச்சி பூரணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறா. கீழே இறக்கி விட்றேன்னு கை வச்சுட்டா கத்துவா வேணான்ற மாதிரி. பிளாக்கிலாம் அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆக மாட்டாங்க. இவங்க மட்டும்தான். காலையில் தூங்கி எழுந்து நான் வெளியில் போகிறேன்னா அவ்வளோதான். என்னை பார்த்த உடனே அவங்க தனியாக வேறு ரூமில் இருக்காங்க, நாங்கள் வேறு ரூமில் இருக்கோமா. நம்ம வெளியில் போன உடனே கடகடன்னு ஓடிட்டு வந்து அந்த காலில் பிடிச்சிட்டு ஏறுவாங்க, மரம் ஏறுற மாதிரி. நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரே கூச்சமாக இருக்கும். ஆனால் இவங்க ஏறுவாங்க. அப்படி ஏறிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், நான் இவங்களை தூக்கணும்னு அர்த்தம். தூக்கி தோளில் போட்டேன்னா குழந்த மாதிரி படுத்துக்குவா. இது வந்து நம்ம வீட்டு மாதுளம்பழம் பாருங்கள். சும்மா சாப்பிடாம அழுகிடுச்சேன்னு தூக்கி போட்டது இன்றைக்கி ஒரு மரமாகிடுச்சு. அது நிறைய காய் வச்சிருச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி மரம் வளர்த்திங்கன்னா சொல்லுங்கள். அப்படியே 2 டிஃப்ரெண்ட் காய் பாருங்கள். ஒன்று க்ரீனாக இருக்கா, இன்னொரு காய் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்ற காய் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இது மருதாணி செடி. எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து மருதாணி செடி நட்டு வச்சுருக்கேன். அதோட அந்த விதையெல்லாம் இருக்குல்ல, அந்த விதையெல்லாம் உருவி போட்டு நிறைய வரணும்னு எனக்கு ஆசை. அந்த மாதிரியே வச்சுட்டேன். இந்த சைடும் அந்த சைடும் அதை வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக வச்சுருக்கேன். சீத்தாப்பழக்கன்று என்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்கள பார்த்திங்களா, இவங்க தான் நான் சொன்னேன் டுண்டு குண்டு, அப்புறம் கிக்கி மிக்கி பிளாக்கி. ஆக்சுவலாக இவங்க வந்து சண்டை போட்டுப்பாங்க, சும்மா விளையாட்டுக்காக சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கிக்கி மிக்கி பிளாக்கிலாம் வந்து இப்போ சாப்பாடெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஃபுட்டுலாம் கேட்குறீங்க, மில்க்கு குடிப்பாங்க. காலையில் மில்க்கு அது தட்டில் ஊற்றி வச்சு குடிச்சிடுவானுங்க. ஆனால் இப்போ சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சதால நான்வெஜ் செஞ்சு நான்வெஜ் எடுத்து வைப்பேன், சாப்பிடுவாங்க. இல்லைன்னா வந்து நம்ம சாதம் வெறும் சாதம் சாப்பிடுவாங்க. அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதேமாரி இந்த குண்டு டுண்டு, அதாவது நம்ம ஒயிட் கலரில் இருக்குல்ல, நம்ம அவளுங்க சாப்பிடுவாளுங்க. அதே மாதிரி அவங்க அம்மா மாதிரி இவளுங்களும் சாப்பிட்றாளுங்க. வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா இது என்ன இது வெள்ளை சாதம் வச்சுருக்கீங்க பூனைக்குன்னு கேட்பாங்க. இல்லை எங்கள் பூனைக்குட்டி சாப்பிடுன்னு சொன்னால் அவங்களே ஷாக் ஆகிடுவாங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நமக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ற ஒரே ஜீவன் இது தான். குழம்பு பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டாங்க. குழம்பு ஊற்றக்கூடாது. நான்வெஜ் இருந்தால் குழம்பு ஊற்றி போடலாம், சாப்பிட்லாம், அவ்வளோதான். வீட்டுக்கு ஷோபாவில் பெட்டில் தூக்கி வந்து போட்டு பால் கொடுக்குறா இவ்வளோ பாருங்கள். நம்ம கிக்கி எனி டைம் நடந்துகிட்டே போனாலும் பால் குடிச்சிட்டே ஓடும், சொன்னாலும் கேட்காது. ஆனால் இது ஒரு க்யூட்டாக தான் இருக்குல்ல. யார் ரசிப்பீங்கன்னு தெரில, நான் ரொம்பவே ரசிச்சிட்ருப்பேன். அடிக்கடி பைத்திய மாதிரி பூனையே தான் பார்த்துட்ருப்பேன். இவ குண்டு மட்டும் நம்ம வீடியோ எடுத்தால் நவுந்து போயிடுவா இடைய. இப்படி அடிக்கிறா பார்த்தீங்களா. அவங்க அம்மா அடிப்பாங்க. நான் அது ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நம்ம சேனலில். அதே மாதிரி இப்போ வளர்றது ஃபுல்லாக அவங்க அம்மா மாதிரியே பண்ணுதுங்க. ஜீன்லாம் ஒன்றா இருக்க சொல்கிறாங்களா, அது நமக்கு மட்டும் மனிதனுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கு கூட அதே மாதிரி தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. இல்லை எல்லார் பூனையும் அப்படி தான் இருக்குமான்னு தெரியல. நான் பூனை வளர்த்து இப்போ 2 வருஷம் எங்கள் வீட்டில் நாங்கள் சிம்பான்னு சொல்லிட்டு ஒரு டாக் தான் வளர்க்குறோம். அவனும் பிளாக்காக இருப்பான். அவனோட வீடியோவை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் பூனை இது வந்து புதுசாக தான் வளர்த்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி 2 பிள்ளைங்க வீட்டுக்கு வந்திருக்கு, வந்து பாருன்னு.
பார்த்தோன்னே அழகாக ஒயிட்டாக க்யூட்டாக இருந்துச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் நான் பூனை வளர்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அது ஸ்டோரி நிறையா இருக்குது. உள்ளே போயிட்டு பூந்துக்குவாங்க, பால் மட்டும் குடிச்சிட்டு ஓட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பழக ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மா 2 பேருமே வெளியில் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வீட்டுக்கு 2 சிங்கக்குட்டிங்க, ஒரு பெண் சிங்கக்குட்டியும் வந்துடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கேட்டோட வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் நிறையா அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.